ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2193வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருவள்ளுவற்றிருக்கை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். இந்த பிரபந்தம் திருவள்ளுவற்றிருக்கை பிரபந்தம் ஏக பாசுரமாக, ஒரே பாசுரமாக சித்திர கவியிலே அமைப்பிலே ரதபந்தமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த பாசுரம் எப்படி அந்த ரத வடிவிலே அமைந்திருக்கிறது என்பதை பற்றி இன்றைக்கு சற்று விரிவாக பார்க்கலாம். திருவள்ளுவற்றிருக்கை என்பது 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒரு வகையாகும். 7 படிக்கட்டுகளில் ஒவ்வொன்றாக ஏறி நின்று அப்படிக்கட்டில் உள்ள எண்களால் தொகையிட்டு பாடி ஏறுவதும் இறங்குவதுமாக பாடுவது எழுகூற்றிருக்கை. இது திரு என்னும் அடைமொழியுடன் திருவெழுகூற்றிருக்கை என்று போற்றப்படுகிறது. திருவெழுகூற்றிருக்கை என்பது ரதபந்தன கவி எனப்படும் எண்வரிசை பொருளால் ஒரு தேர் போல தோன்றக்கூடிய அமைப்பு கொண்ட செய்யுள்தான் திருவெழுகூற்றிருக்கை. எழுகூற்றிருக்கை செய்யுள்களை தேர் அமைப்பில் பொருத்தி பார்க்கையில் அவற்றில் உள்ள சொற்கள் தேர்தட்டின் மேலும் கீழும் உள்ள பகுதிகளை முக்கோண வடிவில் நிரப்புவனவாக இருப்பதை காணலாம். எழுகூற்றிருக்கையின் இந்த அமைப்பில் உள்ள கணித நுண்மையையும் நாம் பார்க்கலாம். 1 அதன் வர்க்கம் 1 1 × 1 1 பெருக்கல் 1 1 11 பெருக்கல் 11 121 1 2 1. அதே போல 111 × 111 1 2 3 2 1. அதே போல 1111 வர்க்க எண் ரூட் மன்னிக்கவும் ஸ்கொயர், அது 1 2 3 4 3 2 1. 1,12,34,321 வரிசை பாருங்கள். 1 2 3 4 மறுபடியும் 3 2 1 என்று வருகிறது. அதே போல 11,111 வர்க்கம் 1 2 3 4 5 4 3 2 1 என்று அமைகிறது. இது பின்னாடி எழுத்துப்பதிவிலே கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல அடுத்து 1,11,111 வர்க்கம் 1 2 3 4 5 6 5 4 3 2 1 என்று வருகிறது. அடுத்து 11,11,111 வர்க்கம், அதாவது ஸ்கொயர் 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 என்று அமைந்திருக்கிறது. இது 1 முதல் 7 வரை படிப்படியாக கீழிருந்து மேல் பின்பு மேலிருந்து கீழ் என்று தேர்தட்டு மேலும் கீழும் செல்வமாக அமைந்த அற்புதமான ஒரு பாட்டாகும். இதனை கீழே ஒரு சித்திரம் போல் அந்த எண்களை அமைத்து கொடுத்திருக்கிறேன். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலே ஒன்றிலிருந்து வரிசையாக 1 1 2 1 1 2 3 2 1, அடுத்தது 1 2 3 4 3 2 1, அடுத்தது 1 2 3 4 5 4 3 2 1, அடுத்த தட்டு 1 2 3 4 5 6 5 4 3 2 1, கடைசி தட்டு 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1. இடையிலே தேர்தட்டு. இந்த மேலே இருக்கிற முக்கோணத்தை அப்படியே திரும்ப போட்டால் கீழே வரும். இதனை கீழே கொடுத்திருக்கிறேன். அதனுடைய ஒரு இந்த வாட்ஸ்அப்பிலே பார்ப்பதற்காக ஒரு PDF வகையிலும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடலின் வரிகளிலே இந்த 1 2 3 4 5 6 7 எண்களை குறிக்கக்கூடிய சொற்களை மேலே குறிப்பிட்டுள்ள வரிசைப்படி எழுதி மொத்தத்தில் அது ஒரு கருத்தை குறிக்கும் என்றால்
அதுதான் எழுகூற்றிருக்கை ஆகும். சிம்பிள் டெஃபினிஷன் அதுதான். இந்த 1 2 3 4 5 6 7 அந்த எண்களை குறிக்கக்கூடிய சொற்களை வரிசைப்படி எழுதி மொத்தத்தில் அது ஒரு கருத்தை குறிக்கும் என்றால் அதுதான் எழுகூற்றிருக்கை. திருமங்கை ஆழ்வார் கும்பகோணத்தில் உள்ள ஆறாவமுத பெருமாளை சரணமாக பற்றுகிறார். இந்த பாசுரத்தில் சொற்கள் ரத வடிவில் கோர்வையாக அமைந்திருக்கின்றன. இந்த பாசுரத்தை கும்பகோணம் கோயிலில் சித்திரமாக வரைந்து வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். இந்த திருவள்ளுகூற்றிருக்கை 4 கவி வகைகளுள் ஒன்றான சித்திரக்கவியைச் சேர்ந்தது. திரு என்பது சிறப்பு பற்றி வரும் அடைமொழி. 7 கூறுகள் அமைந்திருந்ததால் எழுகூற்றிருக்கை என்றெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். சித்திரக்கவிகளின் வகைகளும் பார்த்தோம். இருந்தாலும் மீண்டும் அந்த கவி அது பார்க்கலாம். ஏகபாதமும் எழுகூற்றிருக்கையும் காதை கரப்பும் கரந்துரை செய்யுளும் கூடச்சதுக்கமும் கோமூத்திரியும் இவை முதலாவன சித்திரக்கவியே என்பது நூற்பா. மாலை மாற்றே சக்கரம் சுழிகுளம் ஏகபாதம் எழுகூற்றிருக்கை காதை கரப்பே கரந்துரை பாட்டே பாதமயக்கே பாவின் புணர்ப்பே கூட சதுக்கம் கோமூத்திரியே ஓரினெழுத்தால் உயர்ந்த பாட்டே ஒற்று பெயர்த்தல் ஒரு பொருட்பாட்டே சித்திரப்பாவே விசித்திரப்பாவே விற்பனை நடையே வினாவுத்தரமே சருப்பதோபத்திரம் சார்ந்த எழுத்தே வருக்கமும் மற்றும் வடநூல் கடலுள் ஒருக்குடன் வைத்த உதாரண நோக்கி பிரித்து மறைத்தும் இறைக்கவி பாட்டும் தெரித்து பாடுவது சித்திரக்கவியே என்றும் இந்த நூற்பாக்களிலே இலக்கண நூல்களிலே வகைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எழுகூற்றிருக்கை என்ற இது சித்திரக்கவியை சார்ந்தது என்பதற்கு இந்த நூற்பாவிலிருந்து அறிந்து கொள்ளலாம். 1 முதலா ஓரேழ் ஈரா சென்ற எண்ணீர் 7 நிலம் தொறும் திரிதர எண்ணுவது ஒன்றாம் எழுகூற்றிருக்கை என்பது மாறன் அலங்காரம் சொல்லக்கூடிய அந்த இலக்கண நூல் சொல்லக்கூடிய நூற்பாவாகும். இந்த சித்திரக்கவி ஆகிய எழுகூற்றிருக்கையை பொதுவாக ரதபந்தத்தில் அமைப்பது கவிமரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ரதபந்தம் என்றால் என்ன? தேரின் உருவம் தோன்றும்படியாக நேர்கோடு இட்டு கட்டங்கள் போட்டு அவற்றில் எண்முறையை பின்பற்றி வரும் பாசுர பகுதிகளை அடக்க வேண்டும். தேருக்கு மேல் பாகம் கீழ்பாகம் இருப்பது போல இந்த ரதபந்தத்திற்கும் 2 பாகம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாகத்திலும் 7 கூறுகள் இருக்கும்படியாக கோல வேண்டும். அப்படி கோலும் போது முதல் கூறு மேலே 3 அறைகள் இருக்கும்படியாகவும் மூன்றாம் அடுக்கு 2ஆம் அடுக்கு 5 அறையும் 3ஆம் அடுக்கு 7 அறையும் 4ஆம் கூறு 9 அறையும் 5ஆம் அடுக்கு 11 அறையும் 6 7 கூறுகள், அதாவது 6வது அடுக்கு 7வது அடுக்கு 13 அறையும் உடையதாக இருக்கும். அந்த படத்திலே பார்த்தீர்கள் என்றால் அதில் தெரியும். இப்படி பார்த்தால் ஒவ்வொரு அறையும் ஒன்றற்கொன்று 2 அறைகள் அதிகமாக இருக்கும். மேலே 3 முதல் அடுக்கில், 2வது அடுக்கில் 5, அதுக்கு அடுத்து 2 அதிகம் 7 9 11 13 இப்படி. இந்த அமைப்பு திருமங்கை ஆழ்வார், நக்கீரர், திருஞான சம்பந்தர் ஆகியோர் அருளி செய்திருக்கக்கூடிய திருவள்ளுகூற்றிருக்கைகளில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பாகும். ஆனால் அருணகிரிநாதர் அருளிய திருவள்ளுகூற்றிருக்கையில் சிறிது மாற்றம் செய்து முதல் கூறு 1 அறையும் 2ஆம் கூறு 3 அறையும், முதல் அடுக்கு ஒரே 1 அறை, 2வது அடுக்கு 2வது அறை, 3ஆம் அடுக்கு 5 அறை, அப்படி 1 3 5 7 9 11 13 என்று உடையதாக அவர் அருணகிரிநாதர் அமைத்த அவருடைய பிரபந்தத்தில் அமைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அடைவினை பின்பற்றி அதே போல கீழ்பாகத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே கீழ்பாகத்திலே மேல் உச்சியிலிருந்து கீழ்பாகத்தின் அடிவரையிலும் இருக்கும். இந்த கிரமம் நீங்க படத்தை பார்த்தால் அழகாக புரிந்து கொள்ளலாம். வீரசோழியம் முதலிய இலக்கண நூல்களில் இதனுடைய லட்சணம் மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எண்களின் நிரப்பு உதாரணம்
மேற்பாகத்திற்கு மட்டும் அந்த படம், அமைப்பு படம் ஒன்றிலே காட்டப்பட்டிருக்கிறது. திருமங்கை ஆழ்வார், நக்கீரர், திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதன் எழுகூற்றிருக்கையிலையும் காணும்படியானது அமைப்பு படம் 1 அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிரப்பு படத்திலே மேல் பாகத்தின் எண்களை மாத்திரம் அந்தந்த கூறு அறைகளில் நிரப்பப்பட்டிருக்கின்றன. உற்று நோக்கினால் 1 1 1 1 1 1 1 1 1 அப்படியே என்ற எண்களின் வர்க்கம், சதுர எண், ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் என்ற கணித நுண்மையை ஆரோகண அவரோகண முறை வைப்பில் பார்க்கலாம். மேலும் ஒவ்வொரு கூறின் உள்ள அறையின் இலக்கங்கள் மொத்தத்தையும் கூட்டினால் 1 4 9 16 25 36 49 என வரும். இவையெல்லாம் 1 என்பதின் வர்க்கம் ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49 ஆகிய வர்க்க எண்களாக அமையும். அந்த நுண்மையையும் அந்த அந்த முக்கியமான அந்த பாங்கினை கவனிக்கலாம், ரசிக்கலாம். இந்த எண்கள் இவையெல்லாம் தேரை சூழ்ந்து நின்று தொங்கல் மாலைகள் போல தொங்கி நிற்கின்ற பாங்கினையும் ரசிக்கலாம் என்று பூர்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருவள்ளுவற்றிருக்கை பாடியிருக்கிற அனைவருமே மேற்காட்டிய எண்முறையிலேயே தத்தம் பாடல்களின் சொற்கள் அமையும்படியும் பொருள் சிறக்கும்படியும் யாத்திருக்கும் சாமர்த்தியம் மிகவும் பாராட்டுதற்குரியது. இதில் வரும் சொற்கள் தமது சப்த ஆற்றலாயினும் அர்த்த ஆற்றலாயினும் எண்களை குறிக்கும்படியாக தொகுக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது எல்லா எழுகூற்றிருக்கும் பொருந்தும் எனலாம். திருமங்கை ஆழ்வாரின் இந்த திருவள்ளுகூற்றிருக்கையின் பாசுர வார்த்தைகளை இந்த ரதபந்த கூறுகளில் நிரப்பப்பட்ட படம் திருக்குடந்தையில் பளிங்கு கற்களில் வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த படங்களும் இதிலே இங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி முதலியவற்றை மிகவும் அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காமல் வழிந்து புறப்பட்ட ஸ்ரீசூக்திகள் ஆகிய திவ்ய பிரபந்தத்தில் இப்படிப்பட்ட இலக்கணங்கள் வலுவாமல் அமைந்தது எது போல என்றால், துக்கம் உள்ளடங்க மாட்டாமல் வான்மீக முனிவர் வாயிலிருந்தும் வெளிவந்த மானிஷாத பிரதிஷ்டாம் என்ற ஸ்லோகம் அவருடைய நினைவில்லாமலேயே நான்முக கடவுளின் பிரசாதத்தால் லட்சண குறைவின்றியே அவதரித்தது போல எம்பெருமானது திருவருளால் இப்படிப்பட்ட விசித்திரமான பிரபந்தம் திரு அவதரித்தது எனலாம். சாமானியனான பிரம்மனது அனுகிரகமே அவ்வளவு செய்தது என்றால் சாட்சாத் எம்பெருமானுடைய திருவருள் எவ்வளவு செய்யும் என்பதிலே ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? சந்தேகிக்க வழி இருக்கிறதா? எனவே இது ஸ்வயப்பிரயத்ன பூர்வமான பிரபந்தம், சுயப்பிரபத்த பூர்வமான பிரபந்தம் என்றாயிற்று. அதாவது அவனருளாலே அவனே பாடிக்கொண்டது போல திருமங்கை ஆழ்வார் வழியாக பாடினார் என்பதாயிற்று. ஆழ்வார்களில் திருமங்கை மன்னன் ஒருவர் மட்டுமே இப்படிப்பட்ட இந்த வகையான சித்திரக்கவியை பாடி அருளியிருக்கிறார். பிற்பட்டவர்களில் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் என்னும் பரம பண்டித வைணவ பாகவதோத்தமர் தாம் பாடிய மாரணலங்காரம் என்னும் சிறந்த நூலிலே சொல்லணியியலில் நம்மாழ்வார் விஷயமாக ஒரு எழுகூற்றிருக்கை பாடியிருக்கிறார். சைவ சமய குறவர்களுள் ஒருவரான திருஞான சம்பந்தர் இயற்றிய தேவார பதிகங்களுக்குள்ளும் முதல் திருமுறையில் ஒன்றும் ஒரு எழுகூற்றிருக்கையும் 11ஆம் திருமுறையில் மற்றும் ஒரு நக்கீரர் பாடிய ஒரு எழுகூற்றிருக்கையும் அமைந்திருக்கின்றன. இப்படியாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் வைணவ சம்பிரதாயத்திலும் 4 எழுகூற்றிருக்கை பிரபந்தங்களும் பிற்காலத்தில் மேலும் சிலவும் அவதரித்தன என்ற காணலாம். திருமங்கை ஆழ்வாரின் திருவள்ளுகூற்றிருக்கை பிரபந்தம் 46 அடிகளினால் அமைந்த ஒரு ஆசிரியப்பா. அடி ஒன்றுக்கு 4 சீராய் இயற்சீர் பயின்றும் வெண்சீர் விரவியும் 3 அடிக்கு குறையாமல் பல அடிகளால் அகவல் ஓசையுற்று இறுதியில் என்னும் அசையுடன் முடிவது ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் இலக்கணம் என்ன? அடி ஒன்றுக்கு 4 சீர், ஒவ்வொரு அடியிலும் 4 சீர் இருக்க வேண்டும்.
இயற்சீர் பயின்று இருக்க வேண்டும் அல்லது வெண்சீர் விரவி இருக்க வேண்டும். 3 அடிக்கு குறையாமல் இருக்க வேண்டும். பல அடிகளால் அகவல் ஓசையுற்று இறுதியில் ஏ என்ற அசையுடன் முடியவது. இதுதான் ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பா 2 வகையாக 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா போன்ற 4 வகைகளை உடையது ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் நாற்சீராய் ஈற்ற அயலடி முச்சீராய் முடிவது நேரிசை ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் 4 சீராலேயே முடிவது நிலைமண்டில ஆசிரியப்பா. திருமங்கை ஆழ்வாரதி பிரபந்தம் எல்லா அடிகளும் நாற்சீராய் முடிந்த நிலைமண்டில ஆசிரியப்பா ஆயிற்று எனலாம். மேலும் அந்த பாசுரத்தை பார்க்கும்போது நாம் எப்படி இது ரதபந்தத்தில் அமைந்திருக்கிறது என்பதை மேலும் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்குடந்தை எம்பெருமான் சாரங்கபாணி பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.